கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் யோபுவை குறித்து சற்று சிந்தித்து பார்க்க போகிறோம். யோபு புத்தகத்தில் மொத்தம் 42 அதிகாரமும் 1070 வசனங்களும் 10,102 வார்த்தைகளும் உள்ளடங்கி இருக்கிறது. யோபுவை குறித்து தேவன் சாத்தானிடம் 5 விதமான சாட்சி சொல்லுகிறார். 1 உத்தமன் என்றும், 2 சன்மார்க்கன் என்றும், 3 தேவனுக்கு பயந்தவன் என்றும், 4 பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்றும், 5 அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று 5 விதமான சாட்சியை யோபுவினுடைய வாழ்க்கை குறித்து தேவன் சொல்லுகிறார். ஆனால் சாத்தானிடம் தேவன் யோபுவை பற்றி சாட்சியாக சொன்ன காரியம் எதுவுமே யோபுவுக்கு தெரியாது. ஆனால் பாருங்கள், யோபுவை குறித்து தேவன் அவர் இருதயத்தில் வைத்திருந்த நம்பிக்கையை, யோபு தன் சூழ்நிலை ஆசீர்வாதமாக இருந்த போதும், எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்த போதும் தேவன் மேல் வைத்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அவன் விட்டுவிடவே இல்லை. 7 குமாரர் 3 குமாரத்திகளை இழந்த போதும் கூட கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். யோபு 1 அதிகாரம் 1 யோபுவின் அறிமுகத்தை நாம் பார்க்கிறோம். 1 2, 3 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அவனுக்குடைய ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதற்கு பிற்பாடு உள்ள வசனங்கள் 37 அதிகாரம் வரை அவனுடைய நண்பர்கள் பில்தாத், எலிபாஸ், சோப்பார், எலிகு என்ற 4 நண்பர்களும் அவனுடைய தப்பிதங்களையும் அவனை குற்றப்படுத்தியும் நியாயம் தீர்த்தும் யோபுவை வேதனைப்படுத்தி வசனித்து சொல்லுகிற வார்த்தைகளை நாம் தொடர்ந்து வேதத்தில் படிக்கிறோம். அவன் இழப்புகள் ஒரு பக்கம், அதன் மத்தியில் விசுவாசத்தை விடாமல் காத்துக்கொள்ள இன்னொரு பக்கம் போராட்டம், இன்னொரு விதத்தில் சரீர வேதனை, மனைவியின் தூஷண வார்த்தை, நண்பர்களின் பழிச்சொல், இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்று யோபு 1 அதிகாரம் 22 வசனத்திலும் 2 அதிகாரம் 10 வசனத்திலும் சொல்லப்பட்டுள்ளதை நாம் கவனித்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோபுவின் நண்பர்கள் 3 பேர் முதலில் வந்து அவனுக்காக பரிதபிக்கவும் ஆறுதல் சொல்லவும் தான் வந்தார்கள். ஆனால் அதை விட்டுவிட்டு அதைரியமான வார்த்தைகள், நம்பிக்கை இழக்க வைக்கக்கூடிய சொற்களை பேசி யோபுவை வேதனைப்படுத்துவதை பார்க்கிறோம். 4வதாக எலிகு எனப்படும் யோபுவின் நண்பரும் கூட யோபுவை குறித்து வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறார். யோபு 22, 21 எலிபாஸ் யோபுவிடம், நீர் அவரோடு பழகி சமாதானமாய் இரும், அதனால் உமக்கு நன்மை வரும் என்று சொல்லுகிற வார்த்தையை கவனித்து பார்ப்போமானால், இதைத்தான் யோபு எல்லா சூழ்நிலையிலும் சரியாக செய்து வந்தார். அதனால்தான் யோபு 42 அதிகாரத்தில் 12 வசனத்தில் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை தேவன் ஆசீர்வதித்தார். யோபு 42:10 இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை யோபு பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, அவரோடு பழகி சமாதானமாய் இருக்க என்ற வார்த்தையை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது தேவன் ஆபிரகாமோடு ஒரு சிநேகிதனை போல பேசினார் அல்லவா? நீங்களும் தேவனோடு பழகி பாருங்கள். ஒரு நண்பனை போல, சகோதரனை போல அவரிடம் பழகி சமாதானமாய் இருந்தால் நிச்சயமாகவே நன்மை வரும். உலக சிநேகம், உலக நண்பர்கள் ஒரு நாள் நமக்கு கசப்பை, விரோதத்தை, பகையை கொடுக்க நேரிடும். ஆனால் தேவன் நமக்கு நன்மையானதை தருவார். ஆமீன்.